கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விகாரி வருட பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று இப்பொழுது பார்ப்போம். விகாரி வருஷ வெண்பா. பாரா விகாரி தனில் பாரண நீரும் குறையும், மாறி இல்லை வேளாண்மை மத்தியமம், சேரார் பயம் அதிகம் உண்டு, பழையோர் சம்பாதித்த உடைமைகளை விற்று உண்பார் தேர். இது ஒரு வெண்பா. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வெண்பாவுடன் தான் ஆரம்பிக்கும். அந்த வெண்பா பிரகாரம்தான் இயற்கை சூழ்நிலைகளும் மக்களுடைய வளர்ச்சியும் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இதுவரை இல்லை. விகாரி வருடம் 60 தமிழ் வருடங்களில் 33வது வருடம். இந்த பாடலின் பொருள், நீர்நிலைகள் வற்றி குடிநீர் பஞ்சம் ஏற்படும், வேளாண்மை விளைச்சல் மிக குறையும், பருவமழை பொய்க்கும், திருட்டு பயம் வரும், முன்னோர்களுடைய சொத்துக்களை விற்று மக்கள் வாழ்வார்கள். விகாரி வருடம் ஒரு மத்தியமான ஒரு ஆண்டுதான். தமிழ் புத்தாண்டு எப்படி என்றால், ஏன் வந்தது என்றால், அதை ஏன் நாம் விமர்சையாக கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சனி பகவானும் ராகு கேது பெயர்ச்சிகள் நடைபெறும் பொழுது அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்மளை தாக்கும். அதே மாதிரி குரு பெயர்ச்சியும் நம்மளுடைய உடல்நிலையில் சில தாக்கங்களை அந்த கதிர்வீச்சு பூமியில் தாக்கும். அதே மாதிரி சூரியன் தனது கதிர்வீச்சுகளை, ஏனென்றால் சூரியனுடைய சூரியனிலிருந்து வரும் கதிரை சந்திரன் வாங்கி பூமியில் விடுகிறார். அதனால்தான் நம் உயிரினங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதனால்தான் சூரியனுடைய இந்த பெயர்ச்சி ஒரு மாதத்திலிருந்து இன்னொரு மாதத்திற்கு செல்லும் பொழுது நாம் அதை விமர்சையாக கொண்டாடுகிறோம். ஏன் சித்திரை மாதத்திற்கு மற்றும் இந்த சிறப்பு என்றால், சூரியன் சித்திரை மாதத்திற்குள் வரும் பொழுது அந்த கதிர்வீச்சுகள் அதிக பிரகாசமாக அக்னி நட்சத்திரமாக நிறைய கதிர்வீச்சை இந்த பூமியில் உமிழ்கிறார். அதனால் நிறைய பாதிப்புகள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு பாதிப்புகளை தந்து விடுகின்றன. இந்த சூரியன் தான் ஒரு கிரகம், ராசி கட்டங்களில் வருமானத்திற்கு உள்ள கிரகமாகும். சூரியன்தான் அரசாங்கம். அதனால்தான் இந்த சூரியனுடைய பெயர்ச்சி மிக முக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி சூரியன் மகரத்துக்குள் நுழையும் பொழுது தனது ரத சப்தமியை முடித்து கொண்டு உத்தராயணத்துக்குள் நுழையும் பொழுது அந்த தை பொங்கலையும் நாம் விமர்சையாக கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் சூரியன் 2 முறை, வருடத்திற்கு 2 முறை நாம் சூரியனை மிக விமர்சையாக கொண்டாடி அந்த ஒளி கதிர்களை நமக்கு தருவதனால் ஏற்படும் பலாபலன்களை அனுபவிப்பதனால் நன்றி கடனை செலுத்துகிறோம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 60 வருடம் எப்படி வந்தது? ஒரு முறை நாரதருக்கு காம உணர்ச்சி ஏற்பட்டு நாராயணனிடம் சென்று வேண்டினார். உனக்கு தான் 60 மனைவிகள் இருக்கிறார்களே, அதில் ஒரு மனைவியை எனக்கு தா என்று. அப்பொழுது ஒரு நிபந்தனை வைத்தார் நாராயணா. நாரதா, நீ என்னை நினைக்காமல் எந்த மனைவியை வேண்டாலும் அழைத்து செல்லு அப்படி என்று. அவரால் அது முடியவில்லை. தோற்று போனார் நாரதர். நாராயணனை தவிர அவரை வேற யாராலையும் அவர் மனது ஒத்துக்கொள்ளவில்லை, நினைக்க தோன்றவில்லை. அதனால் நாராயணனிடம் வந்து, நானே பெண்ணாக மாறி உன்னிடம் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அந்த வரத்தை தா என்று வேண்டினார். அவ்வாறாக நாரதர் பெண்ணாக, நாராயணனையே ஒரு மனதுக்குள் நினைத்து இருந்த ஒரு ஜீவன் பெண்ணாக மாறி அவர்களுக்கு பிறந்த 60 குழந்தைகள் தான் 60 ஆண்டாக நம் வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த 60 ஆண்டுகள் என்பது உலகில் பல நாடுகளில் வருடங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த தமிழ் வருட பிறப்பை இந்தியா மட்டுமல்ல, பர்மா, கம்போடியா, லாவோஸ், நேபாளம், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் இதே தேதியில் கொண்டாடி மகிழ்கின்றன. சூரியனுக்கு முக்கியத்துவம் தந்து வணங்கி கொண்டாடுகிறார்கள். நிகழும் மங்களகரமான கலி யுகாதி 5121ஆம் ஆண்டு விகாரி வருஷம் உத்தராயண வசந்த ருது சுக்கலபட்ச நட்சத்திரத்தில், ஆயில்ய நட்சத்திரத்தில், சூழநாம யோகத்தில், கௌளவ கர்ணத்தில், சித்த யோகம் கூடிய சுப தினத்தில், சுபயோக சுபதினத்தில், உதயாதி நாழிகை பகல் 1:07 மணிக்கு கடக லக்னத்தில், கடக ராசியில்,
சித்திரை 1 14/4/2019 அன்று சித்திரை பிறக்கிறது. இந்த விகாரி வருடம் இது ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு ராஜா உண்டு. இந்த விகாரி வருடத்தின் ராஜா சனி, மந்திரி சூரியன். சனி என்பவர் உழைப்பை தரக்கூடியவர். எப்படி இவருக்கு ராஜா மந்திரி என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்கள் என்ற காரணம், ஜோடியாக்கில் யூனிவர்சலில் வான்வெளியில் அந்த சூரியனுடைய கதிர்களை அதிகமாக எந்த கிரகம் இந்த வருடம் வாங்கி நம் பூமியில் விட போகிறது, அதை வைத்து தான் அவர் ராஜாவாக அந்த கிரகம் இருக்கும். இது சயின்ஸு. ஸோ அதனால் இந்த வருடம் சனி. அதனால்தான் இப்பொழுதே ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் எல்லோரும் கவனியுங்கள். பெண்களுடைய நகைகள் எல்லாமே இரும்பு சம்பந்தப்பட்டதாகவே தான் வந்து இருக்கின்றன. நான் உள்பட அதை பிரதிபலிக்க தான் நான் அதை அணிந்து வந்தேன். அதனால் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்களும் இரும்பு சம்பந்தப்பட்ட நகைகளுக்கும் மக்களுடைய ஆதிக்கத்தில் அதிகமாக இருக்கும். சனி உழைப்பாளி, சனி முதியோர். அதனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாமே மிக நல்லதாகவும் அந்த முதியோர் அறிவுரையை கேட்டு நாம் நடந்தோம் என்றால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விகாரி வருடத்தின் சனி ராஜாவாகவும் சூரியன் மந்திரியாகவும் இருப்பதனால் அரசாங்கத்தில் மிக உழைப்பும், அந்த மந்திரி என்று சொல்லக்கூடிய சூரியன் வருமானத்தை தரக்கூடியவர், நல்ல ஆலோசனை தந்து அரசாங்கம் மிக நன்றாக அற்புதமாக நடக்கும். சேனாதிபதி, அர்காதிபதி, மேகாதிபதி எல்லாமே இந்த வருடம் சனி பகவான். அதனால் அரசியல் போராட்டங்கள் அதிகரிக்கும். உழைப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் செய்வார்கள். மக்களின் நலனில் அதிக அக்கறை கொண்ட ஒரு அரசாங்கம் வரப்போகிறது. தேர்தலில் ஆளும் கட்சியே இங்கு வெற்றியடைய போகிறது. அதனால் மக்களுக்கு பல நன்மைகளும் வரப்போகின்றன. அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய மன நெருக்கடிகள், நாம் உழைப்பதற்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்ற ஒரு நிலையில் மக்கள் தள்ளப்படுவார்கள். அந்த மக்களுக்கு அதிக துன்பம் துயரம் அடைவார்கள். அந்த போராட்டம் அவர்களுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதனால் மக்களுடைய கோரிக்கைகளை அரசு தயவு செய்து கூர்ந்து கவனித்து அதை செயல்பட்டால் இது மிக நல்ல வருடம். இந்த விகாரி வருடம், விகாரி வருடத்தின் அர்த்தமே எழில் தோற்றல் அப்படின்னு சொல்வார்கள். எழில் அப்படின்னா அழகு, அழகான ஒரு தோற்றத்தை உரியக்கூடிய வருடம் இந்த விகாரி வருடம். அந்த தோற்றத்தை ஒரு அரசாங்கம் தான் செய்ய இயலும். அதே நேரத்தில் பாகிஸ்தானின் ஊடுருவல் அதிகரிக்கும். சைனாவினுடைய எல்லையில் சிறிய பதற்றமும் போர் வருவதற்கான ஆயத்தங்களும் அங்கு அதிகரிக்கும். அதனால் அரசாங்கம் தயவு செய்து அங்கு கவனம் செலுத்த வேண்டும். பயிர் விளைச்சல் பாதிப்படையும். என்றால் மாறி இல்லை, மழை இல்லை. அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நீர்நிலைகளை சேகரித்து வைத்து பயன்படுத்தி கொள்ளும் அந்த பயன்பாட்டுக்கு முதல் திட்டமாக அரசாங்கம் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். தீ விபத்துகள் உண்டாகும். வெயிலின் ஆதிக்கம் அதிகமாகுவதனாலும் இரும்பு சம்பந்தப்பட்டதோடு சேர்வதனாலும் சனி செவ்வாய் சேர்வதனாலும் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கரும்பு, மஞ்சள், தங்கம் கண்டிப்பாக விலையேற்றம் உண்டு, வரலாறு காணாத அளவில். புதிய வகையான வெளிநாட்டு பொருள்கள் எல்லாம் இறக்குமதி ஆகும். நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் புதிய வடிவத்தில் வந்து சேரும் நம்மிடம். புதிய புதிய உணவுப் பொருட்கள், உணவு வியாபாரம் இவையெல்லாம் செழித்து ஓங்கும். ஓட்டல்கள் அதிகமாக வரும். பெண்கள் போற்றப்படுவார்கள். அதே நேரத்தில் பெண்கள் துன்புறுத்தவும் படுவார்கள். ஏனென்றால் கடக லக்னமாகி அதில் சந்திரன் அமர்ந்து, மேஷத்தில் சூரியன் அமர்ந்து, ரிஷபத்தில் செவ்வாய் அமர்ந்து, மிதுனத்தில் ராகு அமர்ந்து, தனுசில் கேது, சனி, குரு அமர்ந்து, சுக்கரன் கும்பத்தில் அமர்ந்து, மீனத்தில் புதன் அமர்ந்து இந்த விகாரி வருடம் பிறக்கிறது. நிறைய திருமணங்கள் நடக்கும். காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். பசுவின் மூலம், பால் மூலம் நல்ல வளர்ச்சி வரும். கல்வியாளர்கள் பல புதிய கல்வி திட்டத்தை உருவாக்குவார்கள். அதனால் நல்ல வெற்றியும் அடைவார்கள். அதே நேரத்தில் இந்த குரு தனுசில் அமர்ந்து அதிசாரத்தில் வந்து திரும்ப வக்கரமாகும் நிலையில் சில மாற்றங்கள், சில பாதிப்புகள் வரும். கல்வி திட்டங்களிலும் சரி, போடும் புதிய திட்டங்களிலும் சரி. அதனால் பார்த்து பக்குவமாக நடைபெற வேண்டும். இந்த வருடத்தில்
குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கம் முறையே 29/10/2019 அன்று, 4/11/2019 அன்று திருக்கணிதம் முறையே ஒரு பெயர்ச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் முறையே ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. திருக்கணித பஞ்சாங்கம் படி சனி பெயர்ச்சி 24/1/2020 வெள்ளிக்கிழமை காலை 9:57 அன்று நடைபெறுகிறது. 2 சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் நடக்கிறது இந்த விகாரி வருடத்தில். ஆனால் ஒரு சந்திர கிரகணம் கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாது. சூரிய கிரகணம் 27/2019 செவ்வாய்க்கிழமை அன்றும், இன்னொரு சூரிய கிரகணம் 26/12/2019 வியாழக்கிழமை அன்றும், சந்திர கிரகணம் 16/7/2019 செவ்வாய்க்கிழமை அன்றும் நடக்கப் போகிறது. ஆக இந்த 2 சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் நமக்கு தெரிய போகிறது. அதனால் சிறு சிறு பாதிப்புகள் வரப்போகின்றன. கடக லக்னமாகி அதில் சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதால் கடல் சார்ந்த வணிகம் பெருகும். லக்னம் அம்சத்தில் மீனத்தில் இருப்பதால் வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாடுகளில் இருந்து நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மிக தாராளமாக நடைபெறப் போகிறது. அதனால் நமக்கு ஆதாயமும் வரப்போகிறது. 6இல் குரு, சனி, கேது, அவரை வீரியக்காரகன் ராகு, உத்வேக செவ்வாய் 7ஆம் 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் போர்கள், யுத்தங்கள், போராட்டங்கள் எல்லாம் தலை தூக்கும். ஆனால் அவை எல்லாமே கட்டுக்குள் இருக்கும். நமது நாட்டுடைய ராசி கடக ராசி, கடக லக்னமே இந்த வருடம் அமைவதனால் எல்லா எதிரிகளும் நம் கட்டுக்குள் அடங்கி இருப்பார்கள். 2க்குடையவன் சூரியன் 10இல் கர்மஸ்தானத்தில் தொழில்ஸ்தானத்தில் நின்று சுகஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்ப உறவுகளில் விரிசல் ஏற்படும். டைவர்ஸ் வழக்குகள் அதிகரிக்கும். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேங்கோங்கி இருப்பதற்காக வாக்கு வன்மையை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்கள். ஏனால் இந்தியா என்றாலே குடும்ப கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடு என்றுதான் உலக நாடு பார்க்கிறது. அதை போற்றி பாராட்டி அதை நிலைநிறுத்த எல்லோரும் பாடுபடுங்கள். 3க்குடைய புதன் நீச்ச வீட்டில் 9இல் அமர்ந்து பாதங்களில் உள்ள நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்களும், அதே நேரத்தில் அலர்ஜி என்ற நோயையும் உண்டு பண்ணி தோல் வியாதியை உண்டு பண்ண போகிறார். அதனால் மக்கள் எல்லோரும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், அவதி உற நேராமல் இருப்பதற்காக. 4ஆம் இடம் என்று சுகஸ்தானத்தில் சூரியன் கேது பார்வை இருப்பதனால், லக்னத்தின் பாதகாதிபதி சுக்கிரன் 8இல் அமர்ந்தும் இருப்பதனால், புதன் வீட்டில் இருப்பதனால் பெரிய பாதிப்புகள் என்று ஒன்று உண்டு. அது என்னவென்றால், பரீட்சையில் மாணவிகள் தோல்வியுற்றால் அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் உண்டாகும். அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து தங்கள் குழந்தைகளை இந்த வருடத்தில் பத்திரமாகவும் அவங்களுடைய மனநிலையை புரிந்தும் நடந்து கொள்ளுங்கள். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயோட வீடு, அந்த செவ்வாயில் பாதகஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் நின்று தன்னுடைய 5ஆம் வீட்டை பெண் ராசியில் இருந்து பார்க்கிறார். பெண் குழந்தைகள் நிறைய பிறக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலும் இருக்கும். அதை புரிந்து பெண்கள் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே வெளியிடங்களில் நடந்து கொள்ளுங்கள். பெண் குழந்தைகளும் நிறைய பிறக்கும். நாம் அடையும் நிறைய சட்ட திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்காகவே இந்த வருடம் ஏற்றப்படும். 6ஆம் இடத்தில் குரு, சனி, கேது, செவ்வாய் 8ஆம் பார்வை பெறுவதனால் பொது மக்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். வயிற்றில் சீரண உறுப்புகள், பைல்ஸ் போன்ற நோய்கள் அதிகரிக்கும். 7க்குடைய சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால், கூடவே கேதுவும் குருவும் இருப்பதனால், 7ஆம் இடத்தை சந்திரன் பார்ப்பதனால் பல திருமணங்கள் நடக்கும். அதுவும் காதல் திருமணங்கள் இந்த வருடம் அதிகமாகவே நடக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து, 8க்குடைய சனி 6இல் அமர்ந்து குரு கேது சேர்க்கை பெறுவதனால் பொதுமக்களுக்கு ஆயுள் விருத்தி, பெண்களுக்கு நிறைய தவறு செய்யும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இல்லீகலான உறவுகளை தயவு செய்து பெண்கள் கைவிட்டு விடுங்கள். குருவும் கேதுவும் இணைந்தால் பெரிய பண நடமாட்டங்கள் இல்லீகலாகவே இந்த வருடம் நடைபெறப் போகிறது. 9ஆம் இடத்தில் புதன் நீச்சம், 9க்குடைய குரு, சனி, கேது சேர்க்கை,
அதனால் மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் சர்ச்சையில் சிக்கி சிறைச்சாலைக்கு செல்லும் ஒரு நிலை ஏற்படும். அதனால் அவர்கள் எல்லோரும் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே கவனம் செலுத்துங்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் உச்ச வீட்டில் குரு பார்வை உண்டு. அதனால் அரசாளும் கட்சிகள் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். மத்தியில் ஆளும் கட்சியே தேர்தலில் வெற்றி பெறும். கண்டிப்பாக அந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு செயலை மக்களுக்கு செயல்படுத்தும். 11ஆம் இடத்தில் செவ்வாய் 11க்கு உடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழிற்சாலைகள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரும். தொழிலாளர்களுடைய வேலை நீக்கம் செய்யும் நிலை ஏற்படும். அதனால் போராட்டங்கள் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்கு தொழிற்சாலைகள் எல்லோரும் மிக கவனமுடன் செயல்பட வேண்டும். 12ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து அயன சயன சுகம் என்ற ஸ்தானத்தை நிறைய வேலைப்பளு காரணமாக தூக்க இன்மை காரணமாக ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, தொழிலாளர்கள் இரவில் பல தொழிற்சாலைகள் இயங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். அதனால் தொழிலாளர்களுக்கு ஒரு மன அழுத்தம் உண்டாகும். இதுதான் பொது பலன். இந்த கிரகங்கள் 12 ராசியில் அமர்ந்து இதை நடத்தப் போகின்றன இந்த விகாரி வருடத்தை.